ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கூழாங்கல் ரிவருக்கு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே மேலே தெரியுது பாருங்களேன், அதுதான் பார்த்தீங்கன்னா அக்காமலை கிராஸ் ஹில்னு சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா என் பேர் சிவா. நான் நிறைய ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வால்பாறையில் இருக்கேன். லாஸ்ட் வீடியோ நான் கூழாங்கல் ரிவருக்கு வந்து போயிருப்பேன். ஸோ யாரெல்லாம் வீடியோ பார்க்கலையோ நம்ம சேனலில் வால்பாறை அப்படின்னு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் அது பிளான் பண்ணி வச்சுருந்த 2 இடத்துக்கு வந்து போக முடியல. நிரோ டேம் பார்த்தீங்கன்னா 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் சின்ன கலர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருந்தங்காட்டி ரோடு வந்து பிளாக்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் திரும்பி ரூமுக்கு போகிறதா தான் பிளானு. பட் நான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது அப்படிங்கிறக்காக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, இப்போ நம்ம பிளான் பண்ண 2 பிளேஸ்க்கு போக முடியல அப்படின்னா அந்த பிளேஸுக்கு போகலாமே அப்படின்ட்டு அந்த பிளேஸ் கிளம்பிட்டேன். ஸோ அது என்ன பிளேஸ் அப்படின்னா அக்காமலை கிராஸ் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அக்காமலை புல்மேடு. ஸோ அது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட்டு தான். பட் அது போகிற ரூட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஓகே, எதுக்கு ஆஃப் டே வந்து வேஸ்ட் பண்ணணும், அங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு. இது வந்து கூழாங்கல் ரிவர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நான் ஸ்டே பண்ணிக்கிற ரூம்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ சீக்கிரமாக போயிட்டு இருட்டுறக்குள்ளே சீக்கிரம் திரும்பி ரூமுக்கு போயிடலாம். ஸோ இந்த பிளேஸில் வந்து என்ன பெருசாக எக்ஸைட்டாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ரூட் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நம்ம என்ட்ரி பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது ஓப்பனாக இருக்கா என்னன்னு கூட தெரியாது. இது போகிற வழி தான். சப்போஸ் அது ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்காமலை கிராஸ் ஹில்ஸ் போயிட்டு அகைன் அந்த பிளேஸ்க்கும் நான் போயிட்டு தான் ரூமுக்கு போவேன். ஸோ இப்போதைக்கு அக்காமலை கிராஸ் ஹில்ஸில் என்ன இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பாருங்களேன். இந்த டீ எஸ்டேட் தான் இதுவும். பட் அந்த இலையெல்லாம் பறிச்சிட்டாங்க. ஏதோ பார்க்குறதுக்கு ஏதோ பனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக. ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது, ஒரு சைடு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ ரோடு போக போக எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாகுதுங்க. இந்த ரூட்டில் பஸ் எல்லாம் வருதுங்க. அக்காமலைக்கு மேலே பஸ் எல்லாம் வருது. ஸோ நல்ல வேளை நம்ம இந்த பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த பஸ்ஸு பின்னாடி போயிருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான். இன்னொரு 10 minutes காட்டுது. இங்கே பாருங்கள், எங்கள் மேலே போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள். இந்த ஊரில் தண்ணி நிறையா கிடைக்குதுன்னு வேஸ்ட் பண்ணுறாங்க போல். இந்த வால்பாறை ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. நிறையா ஏரி, நிறையா டேமு, நிறையா ஃபால்ஸு. ஸோ இத்தனைக்கும் அந்த தண்ணியில் வந்து குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா கிறிஸ்டன் கிளியராக இருக்குது. உள்ளே இருக்கிற கல், ஃபிஷ்ஷு எல்லாமே அப்படியே தெரியுது. அந்தளவுக்கு கிளியராக இருக்குது வாட்ரு. ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாயிட்ருக்குன்ட்டு. இத்தனைக்கு இந்த அக்காமலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ரோடு பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு. ப்ரைவேட் டீ எஸ்டேட் சுற்றி இருக்கிற ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே சுற்றி இவ்வளோ கவர்மெண்ட் ஆஃபீஸு, இவ்வளோ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. ரோடு பார்த்திங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டு. ஸோ அங்கே மேலே தெரியுது பாருங்களேன், அதுதான் பார்த்திங்கன்னா அக்காமலை கிராஸ் ஹில்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து
புல்மேடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா காட்டுது ஒரு 400 மீட்ரு. பட் அந்த சைடு வந்து ரூட்டே இல்லை, வெறும் மண்தடம் தான் இருக்குது. அந்த சைடு ஒரு அறிகுறியே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்குது. அங்கே எங்கே போயிட்டு அங்கே போனால் யூட்டன் கூட போட முடியாது போல். ஸோ அட்டாச்சும் ரூட் கேட்கலான்னு பார்த்தா இங்கே யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வெஹிக்கிள் கூட நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி பழைய பழைய பில்டிங்ஸு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அங்கே யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை. பட் அவ்வளோதான். இங்கே தெரியறது தான் பார்த்திங்கன்னா அக்காமலை புல்மேடு. இதுக்காடா இவ்வளோ தூரம் வந்தால் இருக்குது, பட் என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.